வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய தொடரை யாருக்காக இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம். கல்லான கணவர்கள் உள்ள வரையில் கங்கையை நீ வற்றாத ஜீவநதியாய் இருப்பதில் வியப்பேதும் இல்லை. ரயில் முன்னோக்கி சென்றாலும் எனது எண்ணங்கள் கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கி பயணப்பட்டது. எனது தந்தை என்னை ஒரு டாக்டராக பார்க்க ஆசைப்பட்ட போதிலும் என் மனம் ஜேர்னலிசத்தையே விரும்பியது. ஒரு வெறியுடன் படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்தேன். இளம் ரத்தம், அடிமைத்தனமாய் அடுத்தவர்களிடம் வேலை செய்ய விரும்பவில்லை. சுயமாய் பத்திரிகையை ஆரம்பித்தேன். என் உணர்வுகளை, என் சுதந்திரமான எண்ணங்களை தைரியமாக வெளியிட்டேன். யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடிபணியாத குணம். இதனாலேயே நான் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது. மக்களிடையே மிகுந்த செல்வாக்கும் ஆதரவும் நன்மதிப்பும் பெற்றது எனது பத்திரிகை. நாடறிந்த மனிதர்களில் ஒருவனானேன். இன்று 35 வயது கடந்து விட்ட போதிலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே எனது உள்ளத்தில் எழவில்லை. அதற்கு காரணம் திருமணம் எனது வாழ்க்கை பாதையை மாற்றிவிடுமோ என்ற அச்சம்தான். ஆனால் இந்த எண்ணம் நான் அவளை பார்க்கும் வரையில்தான். ஒவ்வொரு நாளும் வாசகர் கடிதங்களை படிப்பதை கடமையாக கொண்டிருந்தேன். அன்றொரு நாள் அப்படி கடிதங்களை படித்து கொண்டிருந்த போதுதான் ஆசிரியர் ஜீவிதம் சென்னை என்ற அந்த முத்து முத்தான எழுத்துக்கள் என்னை கவர்ந்தன. கவரை பிடித்து கடிதத்தை படிக்கலானேன். மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு தங்களின் அரிதான சமுதாய பணிக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள். கையில் பேனா இருக்கிறதென்றால் யாரை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதிவிடலாம் என்ற தவறான எண்ணத்திலிருந்து மாறுபட்டு நல்லதை போற்றி கெட்டதை தூற்றி இண்டு இடுக்கில் எல்லாம் உள்ள எளிய மக்களின் அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டும் தங்களின் பேனாவிற்கு எனது வந்தனங்கள். தலைவர்களை பற்றி மட்டுமே துதிப்பாடாமல் தனி மனிதர்கள் அவலங்களையும் துடைக்கும் அரிய பணியில் இருக்கும் தங்களிடம் எனது துயரையும் கொட்டி தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் நான் இக்கடிதத்தை எழுதுகிறேன். தங்களுக்கு இதனால் இன்னல் ஏற்படும் என்றால் அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணிக்கையை பாராது இக்காலத்திலும் 8 குழந்தை செல்வங்களை மற்ற செல்வங்கள் ஏதுமின்றி பெற்றெடுத்த சிவப்பு முக்கோண எதிரிகளின் 4வது மகளாய் பிறந்தவள் நான். பருவகால மழைக்காக பள்ளியோரம் 10 ஆண்டுகள் ஒதுங்கியதில் ஓரளவு ஞானம் உண்டு. அழகாய் இருப்பதை எல்லோரும் விரும்புவார்கள் என்ற போதிலும் அழகே எனக்கு யமனாக அமைந்தது. அரை வயிறு கஞ்சி என்றாலும் அன்புள்ளம் கொண்டவருக்கு மனைவியாக வாழ வேண்டும் என்று நினைத்தவளுக்கு அன்பெனும் அரிச்சுவடி கூட அறியாத அரண்மனையில் வாழ்வு கிடைத்தது. எனது திருமணத்தால் எனது வீட்டாரின் தரித்திரம் ஓரளவு துடைக்கப்படும் என்பதால் நானும் திருமணம் புரிந்து கொண்டேன். மாலையிட்ட மணாளனோடு மாட மாளிகையில் மகாராணியாய் பவனி வர கிளம்பியவள் அங்கு சென்ற பின்னர்தான் அந்தப்புறத்தில் உள்ள எத்தனையோ மகாராணிகளில் நானும் ஒருத்தி என்று தெரிந்து கொண்டேன். அழுதேன், துடித்தேன், துவண்டேன். இப்பந்தத்தில் இருந்து வெளிவர துடிக்கின்றேன். என்னை போல் ஆரம்ப காலகட்டங்களில் மற்ற பெண்களும் துடித்திருக்கிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களைப் போல் மீண்டும் ஒரு பெண்ணின் வாழ்வு பலியிடப்படாமல் இருக்க வேண்டுமெனில் நான் இச்சிறையிலிருந்து வெளிவர வேண்டும். இது இயலுமா? இயலக்கூடிய காரியமா? எத்தனையோ நல்ல காரியங்களை செய்த தாங்கள் எனக்கு உதவிகரம் நீட்டுவீர்களா? இருட்டில் இருக்கும் நான் வெளிச்சத்திற்கு வர உதவி செய்வீர்களா? இப்படிக்கு விடியலை நோக்கி காத்திருக்கும் அவளை, ரஞ்சனி. அந்த கடிதம் என் மனதை வெகுவாக பாதித்தது. ஆபீஸ் வந்தடைந்தவுடன் முதல் காரியமாக ரஞ்சனியின் ஊரை நோக்கி பயணப்பட்டேன். பஸ்ஸை விட்டு இறங்கின போது அந்த ஊரின் பசுமையும் குளுகுளுவென்ற தென்றலும் என்னை இனிமையாக வரவேற்றன. அது ஒரு கிராமம். நதியும் மலையும்
பசுமையும் நிறைந்த அழகான கிராமம். சினிமாவில்தான் இதுவரையிலும் இப்படிப்பட்ட கிராமங்களை பார்த்திருந்த எனக்கு உண்மையான இந்த சூழல் மனதிற்கு உவகையை தந்தது. பாரதி ராஜாவை நினைவுறுத்திய சோலைகளும் மலைச்சாரல்களிலும் நேரிலேயே கண்டபோது ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. நான் பத்திரிகையாளன் என்றாலும் ஜிப்பாவும் ஜோல்னாப்பையுமாக செல்லாமல் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் கையில் ஒரு சூட்கேஸுடன் சென்றேன். அதனால் தானோ என்னவோ சினிமா ஹீரோவை பார்ப்பது போல் அவ்வூர் மக்கள் என்னை வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். தாகமாய் இருந்தபடியால் அங்கிருந்த ஒரு பெட்டிக்கடையில் சோடா வாங்கி குடித்தேன். அவர்களிடையே சற்றே தெளிவான முகத்தோடு கொஞ்சம் அறிவு கலையும் உள்ளவனிடம் ரஞ்சினி எழுதியிருந்த விலாசத்தை சொல்லி, இந்த வீடு எங்கிருக்கிறது என்று கேட்டேன். ஐயோ ஐயா, சேர்மன் வீடுங்களா? ஐயோ என்றான். எனக்கு அவனுடைய குரலில் இருந்த அந்த நடுக்கம் புரியவில்லை. நாளைய தினம் இதனுடைய தொடரை மீண்டும் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.